சாய் நமக. ஓம் சிம்மக வாலிசித்தாய நமக. ஐயா, நான் வெளியூரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என் பாக்கெட்டில் பணம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சித்தர் வராரு. அவர் வந்த உடனே பணத்தை கேட்குறாரு. என்னால் கொடுக்காமல் இருக்க முடியல, ஆனால் பணம் குறைவாக இருக்குதுன்றது அந்த எண்ணமும் எனக்கு இருக்குது. அவர் கேட்ட உடனே நான் என்னை அறியாமலே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுக்கும்போது அவர் ஒரு மூலிகையை பறிக்கிறாரு. அவர் மூலிகை பறித்து அவர் கையால் நசுக்கும்போது என்னுடைய பாக்கெட்டிலேருந்து கட்டுக்கட்டாக பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த சமயத்தில் அதுக்கு பின்னால் அதோட பிரம்மாண்டமாக ஒரு சித்தர் வராரு. அவர் தலையிலையும் கை வைக்கிறாரு, என் தலையிலையும் கை வைக்கிறாரு. அப்படியே கப்பு அப்படியே நின்று போயிடுச்சுங்க. கப்புன்னு நின்று போயிடுச்சு. அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். தர்ம நிலை என்பது போகிற போக்கில் தன் கரத்தில் இருப்பதை வழங்கிவிட்டு செல்கின்ற அற்புதமான நிலையே தர்ம நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தானம் என்பது பெறுவதற்காக செய்வது, தர்மம் என்பது போகிற போக்கில் செய்வதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு உன்னுடைய நிலை, உன் ஆன்ம நிலை, இறை சபையோடு கலந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்குள் இருக்கும் ஆன்ம நிலை எவ்வாறு உள்ளது என்பதை உனக்குள் உன் ஆன்மாவை நீ காண்பதற்கு கிடைத்த அற்புதமான காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றான். கையில் கிடைத்திருக்கின்ற நிலைதனை கொடுக்கவோ மறுக்கவோ என்கின்ற ஐயப்பாடுகளிலிருந்து வெளிவந்து அற்புதமாய் அதனை எடுத்து வழங்குகின்ற நிலையில் அருள் இறை கணங்களினுடைய சித்தர்களுடைய அனுக்கிரகம் எவ்வாறு கிடைக்க பெறுகின்றது என்பதை உன்னுடைய ஆன்மா உணர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுபோல் அவ்வாறு பிழிந்த அத்தகைய சித்தன் உன்னுடைய சிரசிலும் அருகில் இருந்தவன் சிரசிலும் கை வைத்தது என்பது சரிசமமாக உயர் நிலை கொண்ட இறையான்ம சித்த நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் அவனுடைய தர்மமும் கையில் இருக்கின்ற அத்தகைய பொருளீட்டலை வழங்குகின்றவனுடைய தர்மமும் ஒரே நிலைதான் என்பதற்கு அற்புதமான ஆசி நிலை வழங்கிய நிலை என்ற அகத்தியன் உரைக்கும். தர்மம் என்றால் ஒன்றுதான், அது கர்ணன் இட்டாலும் தர்மமே. அது சாதாரண நிலை கொண்ட ஒரு மானிடன் இட்டாலும் அது தர்மமே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். சபையில் எவனொருவனும் ஒவ்வொருவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல. அனைவரும் சிவபெருமானுடைய ஆற்றல் பெற்ற சித்தனுடைய சீடர்கள், ஒரே நிலை கொண்டவர்கள். ஞான நிலைக்கு எத்தகைய வேறுபாடுகளும் இல்லை, இகலோக வேறுபாடுகள் என்பதற்கு அது ஒரு சான்று என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.